بسم الله الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم: إذا دخلت على أهلك فسلم يكن بركة عليك وعلى أهل بيتك، أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: யா புனைய, மகனே, நீ உனது வீட்டுக்குள் நுழைந்தால், இதா தகல்தா அலா அஹ்லிக, உன்னுடைய வீட்டினுள் நீ நுழைந்தால், ஃபசல்லிம், நீ சலாம் சொல்லிக்கொள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள். அப்படி நீ சொன்னால், யகுன் பரக்கத்தன் அலைக வ அலா அஹ்லி பைத்திக, அப்படி நீ சலாம் சொல்லிக் கொள்வது உனக்கும் பரக்கத்தாக அமையும், உனது குடும்பத்தினர்களுக்கும் அது பரக்கத்தாக அமையும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி அவர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. கண்ணியமானவர்கள், சிறு சஹாபியாக இருந்த அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு சொல்லித் தர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பப்ப முக்கியமான விஷயங்கள், ஆனால் சின்ன விஷயங்களாக இருக்கிறத பூரா அனசுங்கிற இந்த சஹாபிக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபி அவர்கள் நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லி கொடுத்த செய்திகளில் தான் இதுவும் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி தர்றாங்க? யா புனைய, எனது மகனே, நீ உனது வீட்டிற்குள் நுழைந்தால் நீ சலாம் சொல்லிக்கொள். அது உனக்கு சலாம் சொல்ல, அல்லது வீட்டுக்காரங்களுக்கு சலாம் சொல்லலாம் நபி அவர்கள் இந்த இடத்துல சொல்லலை. எப்படி சலாம் சொல்றாங்க? நீ வீட்டுக்குள்ள நுழையும் போதே சத்தமாக சலாம் சொல்லிட்டு போ. அப்படி சொல்லிட்டு போனா அது உனக்கும் பரக்கத்தாக அமையும், உனது குடும்பத்தினர்களுக்கும் பரக்கத்தாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பரக்கத்தை நாம இதை விட்டுட்டு தான் நம்ம பரக்கத்தை தேடிட்டு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பரக்கத்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்களோ, நமக்கும் நமது குடும்பத்தினர்களுக்கும் பரக்கத்து எது அப்படின்னு சொன்னா, நீ சலாம் சொல்லிட்டு உள்ள போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்தை விட்டுட்டு நாம என்ன செய்யறோம்? பரக்கத்தை தேடிட்டு இருக்கிறோம். நம்ம நேற்று கூட சொன்னோம், சலாம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய பெயர். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பெயரோட சேர்த்து நாம் என்ன செய்வோம்? அப்து அப்படிங்கிற வார்த்தையை போட்டு நாம் என்ன செய்வோம்? மனிதர்களுக்கு பெயராக வைப்போம். அப்துல்லா அப்படின்னு பெயர் வைப்போம். இதுல அப்துன்னு அந்த மனுஷனை கூப்பிடுறதும் தப்பு, அல்லான்னு கூப்பிடுறதும் தப்பு. ரெண்டையும் சேர்த்து வச்சு தான் கூப்பிடணும். அப்துர் ரஹ்மான் அப்படின்னு பேர் வைக்கிறோம் அப்படின்னா, அப்து விட்டுட்டு வெறும் ரஹ்மானுன்னு கூப்பிடுறது. இது எப்படி? அப்துல்லாங்கிறதுல அப்துங்கிறத விட்டுட்டு அல்லான்னு சொல்லி அந்த மனுஷனை கூப்பிடுவோமா? கூப்பிட மாட்டோம். அப்படித்தானே? அதே மாதிரி தான் அப்துர் ரஹ்மான்ங்கிறது சேர்த்து தான் அப்துர் ரஹ்மான்னு கூப்பிடணும். அப்துல் சலாம் அப்படின்னு பேர் வைக்கிறோம். அல்லாஹ்வுடைய அடிமை அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். சலாம்ங்கிறது அல்லாஹ்வுடைய பெயர். அப்போ அப்படி இருக்கும்போது அப்துங்கிறத விட்டுட்டு சலாம்னு அவர் என்ன செய்யக்கூடாது? கூப்பிடக்கூடாது. சலாம் பாய் வாங்க, தப்பு. அந்த மாதிரி பெயர் சொல்லக்கூடாது. அப்துல் சலாம் பாய் வாங்கன்னு தான் சொல்லணும். இது மாதிரி இது சலாம்ங்கிறது அல்லாஹ்வுடைய பெயர். அந்த பெயரை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வும் நேற்று ஆயத்துல நாம பார்த்தோம், சலாம் சொல்லிட்டு நீங்க வீட்டுக்குள்ள போங்கன்னா அல்லாஹ்ங்கிற அந்த பெயர் உண்டா, அது அல்லாஹுக்கு சொந்தமான அந்த தன்மையான சலாம் அப்படிங்கிறது, அந்த பரக்கத்து அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ள போகணும். ஸோ சலாம் சொல்வது அல்லாஹ்வுடைய பெயர், அது அவனிடமிருந்து உண்டானது. உங்களின் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு தானே அதுக்கு அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும்னா தங்களின் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு அதனுடைய பொருள். அப்ப சலாம்ங்கிற அந்த சாந்தி சமாதானம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் அதுதான் பெரிய பரக்கத்து என்பதை நமக்கு இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக நாம் நமது வீடுகளுக்குள் நுழையும் போது நாம சலாம் சொல்லிட்டு போறது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய பரக்கத்து. அந்த மாதிரி பரக்கத்தை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்யலாமா? இப்போ எப்படி ஆகி போச்சுன்னு சொன்னால், திடீர்னு இது வரைக்கும் சலாம் சொல்லாத நபர் சலாம் சொல்லிட்டு உள்ள போனார்னா, என்ன இந்த மனுஷன் புதுசாக சலாம் சொல்றாருன்னு கேட்குற அளவுக்கு வீட்டினுடைய சூழல்களும் இருக்கு.
அதனால நாம படிப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நாம மாற்றணும். நாம இங்க அழகா உட்கார்ந்து பயான் கேட்டு போயிடுவோம். ஆனா வீட்டுடையவர்களுக்கு பயான்களை யார் கொண்டு போய் சேர்ப்பது? நாம ஒரு விஷயத்தை கேட்கிறோம் அப்படின்னா அந்த கேட்கிற விஷயங்களை நமது வீட்டுடையவர்களிடத்திலையும் நாம என்ன செய்யணும்? உட்கார்ந்து அதை லேசா ஒரு சின்ன அசை போடணும். இன்னைக்கு இந்த மாதிரி செய்திகள் ஹதீஸ்கள்ல இருந்து உண்டானது சொல்லப்பட்டது அப்படிங்கிற செய்தியை நம்ம வீட்டோட முதாக்கரா செய்யும் பொழுது, நாம் அவர்களோடு பேசும் பொழுது அவங்களுக்கும் சொன்ன நன்மை கிடைக்கும், அவங்களும் அமல் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்னு, இப்படி நாம சொல்றதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய 2வது பிரயோஜனம், நம்ம உள்ளத்திலே இது நிலைப்பட்டு நிற்கும், மறக்காதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். செய்யலாமா? அல்லாஹ் கபூல் செய்வானாக. வஹக்கு சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.